இயற்கை மருத்துவத்துல கோல்டு லெக் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா காட்டன் கிளாத், நம்ம வீட்டில் வேஷ்டி இல்லைனாக்கா சாரீ இருக்குமா காட்டன்ல, அதை வந்து நல்ல இந்த 1 ஹேண்ட் பிரெத்துக்கு எடுத்துக்கலாம். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3-3.5 மீட்டருக்கு கட் பண்ணிடுங்க. ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த சைடில் நூலெல்லாம் இருக்குன்னா அதை அழகாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இதை காட்டனை நல்லா ரோல் பண்ணிட்டு பச்சை தண்ணியில் நனைச்சு கீழே இருந்து ரேப் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி முன்னாடி கட்டின பேண்டேஜில் 1/3 நம்ம கவர் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஃபர்மாக இருக்கிற மாதிரி அதை நல்லா கட்டிட்டு மேலே டர்க்கி டவலால் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம லெக் பேக்காக கூட நமக்கு ஆன்லைன்லலாம் கூட கிடைக்கும். இதை 45 நிமிஷம் நம்ம போடணும். இதை கட்டிட்டு நம்ம மூவ் பண்ணாமல் நம்ம ரெஸ்ட்டில் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ரெகுலராக இதை நம்ம பண்ணும் போது அந்த காயிலிங் ஃபஸ்ட்டு கம்மியாகும். இதில் பிளட் எங்கேயுமே கிளாட் ஆகாமல், ஏன்னா பிளட் கிளாட் ஆச்சுன்னு வைங்க, சில நேரத்தில் அது நமக்கு மூவ் ஆகி எங்கேயாவது போய் அடைச்சி நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அப்போது இது மாதிரி கிளாட்டே ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெக் பேக் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று, அந்த வேல்வோட ஃபங்க்ஷனும் பிளட் வெசல்ஸோட எலாஸ்டிசிட்டியையும் வந்து ரீகெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ 45 நிமிஷம் இதை ரெகுலராக நம்ம பண்ணுறது நல்லது. நம்ம சாப்பிட்ட உடனே இதை பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் கேப்புக்கு அப்புறமா இதை நம்ம போடலாம். இந்த கோல்டு லெக் பேக் நம்ம போட்டுட்டு வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மண் சிகிச்சை. அந்த மண்ணுக்கே ஒரு தரம் இருக்குது. என்னன்னாக்கா அந்த கோல்ட்னஸ், இதில் நிறைய மினரல்ஸும் இருக்கிறதுனால இது நம்ம சர்மத்தையும் மெயின்டைன் பண்ணுது. அதே நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இரத்த நாணங்களோடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணும். நிறைய கேசஸ் வந்து இதை நம்ம கொடுத்ததுனால அவங்களுடைய அந்த காம்ப்ளிகேஷன்ஸை கரெக்ட் பண்ணியிருக்கோம். டே பை டே அவங்களுடைய அந்த வெரிகோஸ் வெயினோடைய இது கம்மி ஆகிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். கீழே இருந்து நம்ம மேலே வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அந்த மட்டை. இந்த மண்ணை வந்து நம்ம பூசினதுக்கு அப்புறமா வெயிலில் உட்காரணும். ஸோ 2 காலையும் நம்ம நீட்டினபடி நம்ம வெயிலில் அது எக்ஸ்போஷரில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது நாளைக்கு நமக்கு எங்கேயுமே வந்து பிரச்சனை, அதாவது காம்ப்ளிகேட் ஆகாமல், அல்சரேஷன் இல்லாமல், அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த காயிலிங்கையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நாளைக்கு சர்ஜரின்னு கூட நீங்கள் போகாமல் அதை நேச்சுரலாகவே நம்ம சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்.